السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده وبعد. அன்பார்ந்த உறவுகளே, தாய்மார்களே, அன்னை ஃபாத்திமா பெண்கள் அரபிக் கல்லூரி சார்பாக நடத்தப்படும் கற்போம் கற்றுக் கொடுப்போம் என்ற நிகழ்வின் வாயிலாய் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அன்பார்ந்த உறவுகளே, நாம் அக்கீதா சம்பந்தமான பல பாடங்களை தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அதில் வலா இலாஹா கைருஹு, அவனை அன்றி வணங்க தகுதியானவன் வேறு யாரும் இல்லை என்ற அந்த தலைப்பின் கீழ் ஷிர்க் சம்பந்தமான ஒரு சில முக்கியமான விடயங்களை நாம் பார்த்து வருகிறோம். அதில் இன்று நாம் பார்க்க இருப்பது ஷிர்க் ஒரு மாபெரும் அநியாயம் என்பதை நாம் இங்கு விளங்கிக் கொள்ள வேண்டும். அநியாயம் சிறிதாக இருந்தாலும் பெரிதாக இருந்தாலும் அது அநியாயம்தான். அது சிறிதோ பெரிதோ அநியாயம் என்பது அநியாயம்தான். ஆனால் இங்கு நாம் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், ஷிர்க் என்பது அநியாயம். எப்படிப்பட்ட அநியாயம்? எல்லாவித அநியாயங்களை காட்டிலும் பன்மடங்கு பெரிய ஒரு அநியாயம் ஷிர்க் என்பது. காரணம், இன்றைய உலகில் விபச்சாரம், கொலை, கொள்ளை, திருட்டு, வட்டி, லஞ்சம், ஊழல் போன்ற இன்ன பிற சமூக சீர்கேடுகளை எல்லாம் மனிதன் அவற்றை குற்றம் என்று தெரிந்தே செய்கிறான். இவையெல்லாம் குற்றம் என்று தெரிந்தே செய்கிறான். இது பாவம், தீங்கு என்ற குற்ற உணர்வோடு செய்வதால் தான் அவனுக்குள் ஏற்படும் ஆழ் மனதில் ஏற்படக்கூடிய அந்த உறுத்தல் அவனது குற்றங்களை மறைத்து மானத்தை காக்க அது முயற்சி செய்கிறது. ஆனால் ஷிர்க் என்னும் இந்த அநியாயத்தை அது ஒரு அநியாயம் என்றே மக்கள் கருதுவது கிடையாது. அதனால்தான் இது பாவம் என்னும் குற்ற உணர்வோ உறுத்தலோ சிறிதும் ஏற்படுவதும் கிடையாது. அது மட்டுமல்ல, அதை மறைக்காமல், நாணமும் கொள்ளாமல், சிறு தயக்கமும் இன்றி வெளிப்படையாகவே பகிரங்கமாக செய்கிறார்கள் என்று நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவேதான் நபி லுக்குமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தம் அருமை மகனுக்கு கூறிய அறிவுரைகளில் ஒன்றை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லும் பொழுது, இத் கால லுக்குமானு லிப்னிஹி வஹுவ யஇதுஹு யா புனைய லா துஷ்ரிக் பில்லாஹ் இன்ன ஷிர்க லதுல்முன் அதீம். எனது அருமை மகனே, அல்லாஹ்விற்கு எதையுமே இணையாக்கி விடாதே. நிச்சயமாக இணை வைப்பது, ஷிர்க் செய்வது, அது மிக பெரும் அநியாயமாகும் என்பதாக லுக்குமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது மகனுக்கு செய்த அறிவுரையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இங்கு பதிவு செய்கிறார். ஆக நாம் எத்தனை முறை நமது பிள்ளைகளுக்கு, நமது நெருங்கிய உறவினர்களுக்கு, நமது தோழர்களுக்கு நாம் இதை எடுத்து உரைத்திருக்கிறோம், எடுத்து சொல்கிறோம். அல்லாஹுவை வணங்குவதிலும் அவனை விளங்குவதிலும் அவனுக்கு மாத்திரம் செய்ய வேண்டிய கடமைகளை அவனுக்கு மட்டுமே செய்ய வேண்டும் என்ற அந்த உறுதிப்பாட்டிலும் எத்தனை முறை நாம் நமது பிள்ளைகளுக்கு, நமது உறவுகளுக்கு அழுத்தம் திருத்தமாக, ஆணித்தரமாக நாம் சொல்லியிருக்கிறோம். சொல்ல போனால் இன்னும் நிறைய முஸ்லிம் மக்களுக்கு ஷிர்க்குடைய விளக்கமே தெரியாமல் இருக்கிறார்கள். அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டியதை பிறரிடத்தில் கேட்கிறார்கள். அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய சில விஷயங்களை பிறருக்கும் செய்கிறார்கள். இதுவெல்லாம் தன்னை நாளை மறுமையில் ஒரு கை சேதத்துக்குரியவனாக ஆக்கிவிடும். இது அல்லாஹ்வுக்கு வைக்கக்கூடிய இணை வைப்பு என்று தெரியாமலேயே சிலர்கள் செய்கிறார்கள். சில விஷயங்களை இது ஷிர்க் என்று எடுத்துரைத்தால் அதை அவர்களுடைய உள்ளங்கள் ஏற்றுக்கொள்வது கிடையாது. நாங்கள் நேசத்தால் தான் செய்கிறோம்,
நாங்கள் அல்லாஹுக்கு இணை வைக்கவில்லை என்று சொல்கிறார்கள். ஆனால் அதை ஆழமாக நாம் உற்று நோக்கும் பொழுது அதை இணை வைப்பில் கொண்டு போய் சேர்க்கிறது என்பதை அவர்கள் விளங்குவது கிடையாது. ஆக அன்பார்ந்த சொந்தங்களை உறவுகளே, லுக்குமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னதை போன்று நமது பிள்ளைகளுக்கு, நம்முடைய உறவினர்களுக்கு, நம்முடைய நெருங்கிய இரத்த உறவுகளுக்கெல்லாம் ஷிர்க் என்றால் என்ன என்பதை நாம் விளங்கி அவர்களுக்கும் விளக்க வேண்டும். அது நமக்கு கடமை. அல்லாஹுவை மட்டுமே வணங்க வேண்டும். அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகளில் யாரையும் கூட்டு சேர்க்கக்கூடாது. அல்லாஹுக்கு மட்டுமே நாம் தூய்மையான வடிவில் நாம் செய்ய வேண்டும் என்பதை நமது பிள்ளைகளுக்கு முதல் நாம் எடுத்து உரைக்க வேண்டும். பிள்ளைகளுடைய ஆரம்ப காலகட்டத்தில் அதை பற்றி போதனை இல்லாததினால் அவர்கள் பிற்காலத்தில் வழி தவறக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகிறது. காரணம், அடிப்படை கல்வி இல்லாமல் போவதனால். அன்பான இஸ்லாமிய சொந்தங்களை உறவுகளே, ஷிர்க் என்பது மாபெரும் அநியாயம் என்பதை நாம் விளங்கி நமது பிள்ளைகளுக்கும் உறவுகளுக்கும் நாம் அதை எடுத்து உரைக்கக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். அதே நேரத்தில் நாமும் அதை விட்டு விலகி இருக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மளை ஆக்கி வரல வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் இந்த ஷிர்கானது நமது வாழ்க்கையில் வந்துவிடாமல் அல்லாஹ் நம்மளை பாதுகாப்பானாக. தொடர்ந்து இணைந்திருங்கள். அடுத்தடுத்த பாடங்களில் தொடர்ந்து ஷிர்க் சம்பந்தமான விஷயங்களை தெரிந்து கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.